சித்ரா இந்த மருந்தெல்லாம் யூஸ் பண்ணேன். ஃபஸ்ட் மல்லிகை விட்டேன். மல்லி நல்லா வந்தது, நல்லா வளர்ச்சியாச்சு. அதுக்கப்புறம் வெண்டைக்கு கொடுத்தேன். வெண்டை நல்லா ஈல்டு கொடுத்தது. அரை ஏக்கரை வெண்டை நட்டி 1,30,000 மகசூல் எடுத்தேன். வெண்டை ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக இருந்தது. மார்க்கெட்டுக்குள்ளே போச்சு அப்படின்னா நம்ம வெண்டை தான் ஃபஸ்ட்டு வியாபாரமே ஆகும். அதுக்கப்புறம் தான் மற்றவங்க வெண்டையெல்லாம் போச்சு. மிளகாய் 1 ஏக்கர் நட்டியிருந்தேன். 1 ஏக்கர் நட்டு நல்லா இது போலீஸு குரோமேஜிக்கு அடிவரமாக கொடுத்தேன். மேலே குரோமேஜிக்கு ஸ்ப்ரே பண்ணேன். 2வது எம்ஐ புறமும் ஒட்டு பசி 2ஐயும் அடித்தேன். அதுக்கப்புறம் தண்ணி நல்லா பாய்ச்சேன். பயங்கரமாக பூ பிடிச்சது. பூவெல்லாம் பயங்கரமான காய் பிடிச்சது. பொறிக்கவே முடியல. 2,50,000 பச்சை மிளகாய் கொடுத்தது. 80,000 வரமிளகாய் கொடுத்தது. 1 ஏக்கர். அடுத்தது கத்திரி நட்டுனேன். கத்திரிக்கு இதே மாதிரி தான் கொடுத்தேன். கத்திரி 10 துண்டு கத்திரி பொறிச்சது அப்படின்னா 5 துண்டு கத்திரி தான் நல்ல கத்திரியாக வரும். மீதி 5 துண்டு கத்திரி சொத்தையாக தான் வரும். இந்த மருந்து நான் கொடுத்ததுக்கப்புறம் 9 துண்டு கத்திரிக்காய் அருமையான காய். ஒரே துண்டு காய் சொத்தை எல்லாம். அதாவது ஒரு பழுத்த காய், உரசல் காய் இந்த மாதிரி தான் வந்தது. அதுக்கப்புறம் வெங்காயத்தை கொடுத்தேன். வெங்காயம் சூப்பரான கலர், நல்ல ஈல்டு, நல்லா வந்தது. அதுக்கப்புறம் தக்காளி நிலவு போட்டு 1 ஏக்கர் 50 டிப்பர் தக்காளி பொடிச்சோம் அப்படின்னா இந்த மருந்து அடித்தோம் அப்படின்னா என்ன செய்யணும்னா நிறைய சொத்தை ஓட்டை இந்த மாதிரிலாம் வருது. 50 டிப்பர் பொடிச்சா 20 டிப்பர் வேஸ்டேஜ் ஆகும். இப்போ 50 டிப்பர் நேற்று பொடிச்சு ஒரே டிப்பர் மட்டும்தான் டேமேஜ் ஆச்சு. 49 டிப்பர் சூப்பர் பழம் 450 20,000 கை போடுது. இன்னைக்கு 25 டிப்பர் போட்டி போட்டுருக்கிறோம். அமோகமான வெற்றி நம்ம ஆயுர்வேத மருந்து. யார் இந்த மருந்து சரியில்லை அப்படின்னு சொன்னால் என்னுடைய ஃபோன் நம்பரை கொடுங்க, நான் பேசிக்கிறேன். யார் பேசணுமோ அந்த எப்படி மருந்து அடிக்கணுமோ அதை எடுத்து அதுக்கு மேலே ஏதாச்சும் சொன்னாங்கன்னா ஒன்றும் பண்ண வேண்டாம், எங்கிட்ட போயிட்டு வந்துடும். அவங்களுக்கு கொடுக்க மருந்து. அப்புறம் என்ன சரிங்களா? நான் பேசுறது கரெக்டா? ஓகேவா?